பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை நேர 1 கிலோமீட்டர் தூரம் கும்பக்கரை. இந்த பக்கம் திரும்பினா அடுக்கம் ரோடு. கரெக்டாக இந்த பிரிவுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம பெரியகுளம் பகுதி முன்னேற்றம் அப்படிங்கிறது கிராம அமைப்பிலேயே இருந்து பெரிய அளவில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு ஊராக இருந்தாலும் தொழில் அவசியமாக வேணும். தொழிலோடு சேர்ந்து சுற்றுலாத்தலங்களும் பின்னால் வண்டிகள் நிறையா போகுது. இந்த சுற்றுலாத்தலம் எவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்குதோ அதை பொறுத்து ஊரினுடைய வளர்ச்சியும் கிடைக்கும். பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா இடங்கள் நிறையா இருந்தாலும் அதில் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடியது நம்ம கும்பக்கரை. கும்பக்கரையில் வரக்கூடிய மக்களுக்கு அன்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஊருக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடணும். ரெஸ்ட் ரூம் போகிறது, ஃபுட் எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஊருக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தாண்டி ஃபால்ஸுக்கு வந்தாச்சுன்னா திரும்ப ஊருக்குள்ளே போனால் தான் எதுவுமே கிடைக்குங்கிற நிலமை. அதை முறியடிக்கிற மாதிரி ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ஹோட்டல். இது வெஜ்ஜுக்காகவும் நம்மளுடைய நண்பர் பாலமுருகன் ஹாய். இது வெஜிடேரியனுக்கான ஒரு ஹோட்டல், அது நான்வெஜ்ஜுக்கான ஒரு ஹோட்டல். இதோட பின்னால் ரெஸ்ட் ரூம்ஸ் நிறையா இருக்கிற மாதிரியும் குளிக்கிறதுக்கு இது மாத்திரம் இப்போதைக்கு ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்குது. இதனுடைய வளர்ச்சி நிறையா சுற்றுலாத்தலத்துக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்களை உருவாக்கும். ரொம்ப சிறப்பாக கவனிக்கிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள் பூராமே நடக்குது. ரொம்ப கூடிய சீக்கிரம் திறப்பு விழாவை சந்திக்கும். நம்ம நண்பர் ராமசாமி தலைவரே வணக்கம். ஹாய். இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். இந்த கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், ஃபால்ஸுக்கு வர அந்த டெவலப்மெண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்குறது, ஃபேமிலியோடு வந்து போகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த பிளாட்ஃபார்ம், இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். நிச்சயமாக பார்ப்போம் போகக்கூடிய காலங்களில்.